வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார் கண்டஸ்டன்டான விஜய் பார்வதியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸு, அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு லைஃப்பை ஒரு பாதையில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மீடியா ஃபீல்டில் உள்ளே வரதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆம்பளைங்களே இந்த ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நிலமையில் விஜய் பார்வதி மாதிரி ஒரு பெண் வந்து இந்த ஃபீல்டில் இன்றைக்கி தாக்கு பிடிச்சி நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முழுக்க முழுக்க அவங்களுடைய மனதைரியம் மட்டும்தான் காரணம். இன்றைக்கி அவங்க நிறைய இன்றைக்கி ஆட் ஷூட்ஸு ஃபிலிம்ஸ் அப்படின்னு கமிட் ஆகிறது மட்டும் கிடையாமல், கமருதீனும் விஜய் பார்வதியும் சேர்ந்து ஒரு ஃபிலிமில் கமிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் நமக்கு வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலேயே நான் பிறந்து வளர்ந்த நம்ம விஜய் பார்வதி தன்னுடைய ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாமே மதுரையிலேயே பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு ஜேர்னலிஸ்டாக வெளியில் வர அவங்க கொஞ்ச நாள் நம்ம கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான நாளைய இயக்குனர் அப்படிங்கிற ஷோவில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுலேருந்து கொஞ்ச நாள்லேயே வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுக்குறத கேட்டு பண்ணுறதுல என்ன இருக்குது, என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது, நான் கற்றுக்கிட்டதையும் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நான் வந்தேன். ஆனால் ஒருத்தர் சொல்கிறத நம்ம அப்படியே பண்ணிட்டு என்னுடைய நாளை கடத்த நான் விரும்பலை, அதனால தான் நான் அந்த ஷோவை விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமேலு அவங்க கலாட்டா டிவியில் ஆர்ஜேவாக ஜாயின் பண்ணிடுறாங்க. விஜயவா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலு அவங்க லைஃப் ஒரு கெரியரோட பீக்குக்கு அப்போ போகிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. எந்த விஜயவாலையும் இவ்வளோ சீக்கிரமே கரியரோட பீக்குக்கு போக முடியாது. ஆனால் விஜய் பார்வதி வந்த கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ளேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்டர்வியூ பண்ண எல்லா செலிப்ரிட்டிஸுமே கிட்டத்தட்ட ரொம்ப ஹை ஃபேம் செலிப்ரிட்டிஸ் தான். எல்லாருக்கூடையுமே நயன்தாரா மேமில் இருந்து, இந்த பக்கம் விக்னேஷ் சிவனில் இருந்து, இந்த பக்கம் எல்லாருக்கூடையுமே அவங்க விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், எல்லாருக்கூடையுமே அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவங்க இன்டர்வியூ ஒவ்வொன்றுமே ரொம்பவும் சுவாரஸ்யமாக போனது மட்டும் இல்லாமல், அவங்களுடைய இன்டர்வியூக்கு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய இன்டர்வியூ ரேட்டிங் அவ்வளோ சூப்பராக வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா கலாட்டா ஃபேமிலியில் இருந்து அவங்க வைப் வித் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அதில் எல்லா செலிப்ரிட்டிஸையும் வச்சு அவங்க இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டாக நம்ம வைப் வித் பாருவில் நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து கொடுத்த அந்த இன்டர்வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா அவங்க பேசின இது அத்தனை மில்லியன் வியூஸ் போயிருந்தது. கிட்டத்தட்ட அவங்க பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபினாலேவில் எடுத்து போட்ட ரீல்ஸே கிட்டத்தட்ட 1,30,00,000 பார்வையாளர்களுக்கு மேலே கவர்ந்துருக்குது. ஆனால் நம்ம சீசன் 9 டைட்டில் வின்னரான நம்ம திவ்யா கணேஷ் எடுத்து போட்ட ரீலே கிட்டத்தட்ட 40 lakhs வியூஸ் தான் போயிருந்த இந்த நிலமையில் அவங்களுடைய கப்புள் அவ்வளோ ஹிட் ஆச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு விஜேவா ஆகி வைப் வித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய அன்னோன் பர்சன் கூட அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் அப்புறம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழில் இருந்த அந்த சர்வைவர் கேமு, அதுக்கப்புறமேலு நம்ம பிக் பாஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. இதுக்கு முன்னாடியே விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ ஒளிபரப்பாயிட்டு இருந்ததில்ல, அதில் நம்ம பார்வதி ஃபஸ்ட்டு 1 or 2 எபிசோட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப அவங்க டாமினேட்டிவாக இருக்குது. அங்கே புகழுக்கு இன்னும் முக்கியமான ஒரு சில கோமாளிகளுக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் அங்கே வேறு நமக்கு எந்த வேலையும் இல்லை, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அதுலேருந்து வெளியில் வந்தாங்க. அதை நம்ம கனி கூட ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் குக் வித் கோமாளிலே ஒரு வேவ் லென்த் செட் ஆகலை, அதே தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க அடுத்தது குக் வித் கோமாளிலேருந்து வெளியில் பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுத்த உடனே பார்வை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே பெருசாக அவங்க நேம் ஆகலை. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 30 to 40 days கடந்ததுக்கப்புறம் விஜய் பார்வதி ரொம்ப ஒரு அந்த கேமோட ஸ்டார் பிளேயர் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்வை டார்கெட் பண்ணலாம், நாம் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் விக்கர்ஸ் விக்ரம் கூட அடிக்கடி நம்ம விஜய் பார்வதி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த நிலைமையில தான் நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது டாக் வளர்க்குறதா. பெட் அனிமல்ஸ் அப்படிங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 4 பெட்ஸுக்கு மேலே இருக்கான். ஒவ்வொரு பெட்ஸுக்குமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு மதர் மாதிரி, எனக்கு பெட்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாது, என்னால் தூங்கவும் முடியாது, அவங்கள பார்த்தா தான் எனக்கு அந்த டேவே ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நாய்கள் கிட்ட மட்டும்தான்
தான் ஒரு எல்லார்கிட்டயும் இல்லாத ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கு. அதுதான் நன்றி. அது கிட்டத்தட்ட நம்ம மனுஷங்க கிட்டயே அந்த அற்புதமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அது நாய்கள் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அத ஒரு இதா பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. விஜய் பார்வதி வந்து எல்லாரும் கேட்குற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி இவ்ளோ சீக்கிரம் ஒரு பொண்ணால அ விஜேவா ஆர்ஜேவா இருந்துட்டு, விஜேவா தன்னுடைய லைஃப் கரியரோட பீக்குக்கு போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து மோஸ்ட்லி செலிபிரிட்டீஸ இன்டர்வியூ பண்ணும்போது நெறைய கொஞ்சம் கன்டென்ட்ட யூஸ் பண்றத நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அதுலயும் கன்டென்ட்ல என்னுடைய ஸ்ட்ராட்டஜிய கொண்டுட்டு போன அந்த விதம் தான், நான் வந்து இன்னைக்கு மத்த விஜேஸ விட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா, இப்போ நெறைய விஜேஸ் வந்து புதுசு புதுசா வந்துட்டுருக்காங்க. ஆனா, அவங்கள விட நான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கிறதுக்கு காரணமே, நான் என்னுடைய கன்டென்ட்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு லிட்டில் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த சீக்ரெட்ட நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா வந்து ரெட் கார்ட ரிவோக் பண்றதா நம்ம விஜய் டிவில சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்காக அவங்க ஒரு செலிப்ரேஷன் மாரி வச்சிருந்தாங்க. அதுக்கும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி வந்து போயிருந்துச்சு. எனக்காடா ரெட் கார்டு குடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்வதி வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த காலேஜ் குரூப் இருக்குல்ல, அதோட ரீயூனியன் இப்ப ரீசென்ட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல வந்து ஐ அம் பேக் வித் மை ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவ போட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பியூர் வெஜிடேரியன். அந்த இஷ்யூ கூட நம்ம கனி தன்னுடைய பிராட்காஸ்ட்ல வந்து தப்பா பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி அவ ஃபேக் ஃபெமினிஸ்ட், ஃபேக் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறா. ஆனா அது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்வதிய வந்து பார்த்து நம்ம கனி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க நான்வெஜ் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன எப்படி பார்த்து அப்படி கேட்கலாம்? நீங்க வெஜிடேரியனா இல்ல நான்வெஜ்ஜா தானே கேட்கணும். நீங்க எப்படி என்ன பார்த்து நீங்க நான்வெஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீங்க கேட்ட கேள்வியே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிரைவேட்டா போய் நம்ம கனிக்கிட்ட நம்ம விஜய் பார்வதி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நாங்க இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நாங்க பியூர் வெஜ் தான். இந்த மாதிரி தான் மாவும் இருந்தாங்க. நானும் இருக்கேன். என்னுடைய ஜென்ரேஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு பிரைவேட்டான விஷயத்த நம்ம ஒரு பப்ளிக் ஷோல நம்ம விஜய் பார்வதியை பத்தி நம்ம கனி சொல்லியிருந்தது தான் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருந்தது. உங்கள பத்தி உங்க இன்டர்வியூ வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும், ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எப்படி மத்தவங்க சொன்ன ஒரு பிரைவேட் விஷயத்த இப்படி ஒரு பப்ளிக் பிராட்காஸ்ட்ல வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் கனிக்கு முன்வைக்கப்பட்டது. ஆனா எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, கனியா இருக்கட்டும் இல்ல திவ்யா கணேஷா இருக்கட்டும், விஜய் பார்வதியை என்னதான் வந்து கார்னர் பண்ண ட்ரை பண்ணாலும் விஜய் பார்வதியும் கம்ருதீனோட அந்த கப்புள் ஹிட் ஆனது மத்த யாருமே இந்த சீசன் 9ல ஹிட் கொடுக்கல. யார் தான் டைட்டில் வின்னரா இருந்தாலுமே, யார் மணி பாக்ஸை எடுத்துட்டு போனாலுமே இவங்க 2 பேரும் ஹிட் கொடுத்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச இப்போ வாய்ப்புகள் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்கல. பார்வதி தன்னுடைய லைஃபோட கெரியரோட பீக்குக்கு விஜயவா போனதை விட இந்த பிக் பாஸ் மூலமா அவங்களுடைய தன்னுடைய கெரியர்ல இன்னொரு பக்கம் தன்னுடைய அடுத்த இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இணையதளத்தில் பேசப்பட்டுட்டு வருது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அவங்க நிறைய ஸ்பான்சர்ஸும் அவங்களுடைய அந்த வைப் வித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ வந்து பெரிய லெவலில் ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு புதுவாக ஒரு ஃபிலிம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்